வெளிநாட்டிற்கு சென்று அனைத்து வைடூரியங்களையும் வியாபாரம் செய்துவிட்டு என்னுடைய தாயை என்னுடைய தந்தையரும் மகன் வருவான் வருவான் என்று என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அதனால என் தாய் தந்தையரை போய் பார்க்க வேண்டும். பொறுப்புடுங்க போலாம். ஐயோ என்ன வரவுக்கான என்ன பார்த்தோடு பார்ப்பாரா புள்ள வருவான்னு ஐயோ அவங்க பெருமையோடு காத்திருப்பார் காத்திருப்பார். என்னுடைய தந்தையரும் நம்மளுடைய மைந்தன் வருவான் என்று என்ன மகிழ்ச்சியோடு பார்த்திருப்பாங்க. நம்ம பெத்த புள்ள வருவான் என்ன பெருமையோடு காத்திருப்பாங்க. நம்ம மைந்த வருவான் என்னுடைய தாய் தந்தையர் மனக்கோட்டை கட்டியிருப்பாங்க. மகனே மகனேன்னு வருவாங்களே, எங்க அப்பா குரல் எங்க அம்மா குரல் கேட்கலையாடா பற்று. மகனுடைய குரல் கேக்குது. இங்க நடந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு நீ வெளியே சொல்ல பையன் குடும்பம் கெட்டு போயிடும். குடும்பம் கெட்டு போயிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டத்தை தாங்கினாலும் நமக்கு நாளைக்கு நம்ம சாகுறோங்க. நம்மளால நம்ம பையன் குடும்பம் கிடக்கும். அதோ என்னுடைய தாய் தந்தையருடைய குரல் கேக்குது. அப்பா 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 தந்தையே பரவாயில்லையா? வியாபாரமல்ல பரவாயில்ல. ஆனாலும் அம்மா உன் மண்டையில என்னமா காயம்? உன்னுடைய காலிலே காயம், என் தாயினுடைய மண்டையிலே காயம். இது எப்படி அப்பா நேர்ந்தது? என்னப்பா ஆச்சு? கண்ணே,
அப்புறமா போகும்போது எந்திரிக்கும் போது தெரியாத நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே என் பொண்டாட்டியும் வந்து தூக்க வந்தா. தூக்க வரும்போது அவளும் கீழே விழுந்துட்டா. வேற ஒண்ணும் அப்பா, இதுதான் உண்மை. வேற ஒண்ணும் இல்ல, வேற எதுவுமே கிடையாது. அப்பா நீ வந்த உடனே அந்த காயமெல்லாம் எனக்கு பஞ்சா பறந்து போச்சு. எந்த வழியுமே இல்ல. என் மகன் குரலை கேட்டதுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க. தந்தையே, எந்த ஒரு வழி எங்களுக்கு இல்லப்பா. உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையா? இல்லப்பா. சரி, கொஞ்ச நேரம் இவ்விடத்துல இருங்க. நான் மந்திரி கிட்ட டோரி கிட்ட பேசிட்டு வரேன். சரியப்பா. டோரி அரசு, உன்னை நம்பித்தானு என் மனைவியை நம்பித்தானு என்னுடைய தாய் தந்தையை விட்டுட்டு போனேன். ஆமா சாமி. என்னடா என்னுடைய தாய் தந்தை இருக்கு. என்னுடைய தந்தைக்கு காலையே காயம், என் தாய்க்கு மண்டையில காயம். ஆமா சாமி. என்னடா ஆச்சு? நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாமி வேக வேகமா வந்தேன். என்னடா இங்க நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு அரசு. என்ன பாச்சு? நீங்க என்னுடைய தாய் தந்தை வந்து நடக்கல, ஏதோ அகலுக்கு நடந்து போகும்போது கீழே விழுந்துட்டு சொல்றாங்களே சாமி. அத்தனையுமே பொய். சரியானா மகனுடைய குடும்பம் கெட்டு போக கூடாதுன்னு உங்களுக்கு கிடைத்த மாதிரி தாய் தந்தை இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. சரி, என்ன நடந்ததுன்னா சாமி, நீங்க வணிகத்துக்கு சென்ற உடனே சரி தாய் தந்தை 2 பேர்த்தையும் உங்க அப்பாவை விர வெட்ட போன்னு சொல்லி. யாரு? உன் பொண்டாட்டி தான். கோடாலிய கையில கொடுத்து கரண்ட்ல போய் விரவு வெட்டிட்டு வந்தீங்கன்னா தான் உனக்கு சோறு. யாரு சொன்னது? உங்க பொண்டாட்டி தாங்க. அடிச்சு முடுக்கி விட்டா. அந்த பொண்டாட்டி அப்படி சொல்ல மாட்டாள. சத்தியமா சாமி உன் கால்ல விழுந்து சொல்றேன், இதுதான் உண்மை. இது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் பெரிய மனுஷன், நீங்க போக வேண்டாம், நான் போய் வெட்டிட்டு வந்து போடுறேன், அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு என்ன அடி அடின்னு அடிச்சு விட்டா. ஆமா சாமி, அது கூட பரவாயில்ல. காட்டுக்கு போன மனுஷன் கோடாலிய காலால போட்டு காலை அப்படியே இத்தான் சோட்டு பொழந்துகிட்டாரு. மாங்காய் பொழந்த மாதிரி. ஆமா சாமி, அதுதான் அப்படின்னு அங்க இருந்து வந்தா. அங்க இருந்து வரத்துக்குள்ளார உங்க அம்மாவை நெல்லு குத்திரி, சாம குத்திரி, கொள்ளு குத்திரின்னு குத்த வச்சு அம்மா குத்தி கலப்பாயி போச்சு. நீ வேணாம்னு சொல்றதுடா சாமி. நான் பக்கத்துல போய் அம்மா அம்மாவை குத்த வேண்டாம், நான் குத்தி பொடைச்சு எடுத்துட்டு வந்து உங்க சாமானத்திலேயே கொட்டுறன்னு கூட சொல்லி பார்த்தேன். கேட்க மாட்டேன்னுட்டாலே படுபாவி கண்டார ஓலி. இவ்வளவு வேலையா அப்ப பொண்டாடிதான் செஞ்சா? அது மட்டும் இல்ல சாமி, அம்மா தாகமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கஞ்சி குடுன்னு தான் அந்த அம்மா கேட்டாங்க. என்னை பெற்ற என் தாயா? சரி யாப்பா, ஒரு கஞ்ச கொண்டு வந்து அதுவும் பீ குழியில உழுவுற கப்பல போட்டுக்கிட்டு வந்து அப்படியே பெரிய சட்டியா எடுத்துட்டு வந்து நாய் சட்டியை கொண்டு வந்து உங்க அம்மா மண்டை மேல போட்டு உங்க அம்மா மண்டையா அம்மா இவ்வளவு வேலையும் அந்த தாசி தான் செஞ்சாலா? என்கிட்ட குடும்ப கட்டு பயிரோட மறைக்கிறீங்களா அம்மா? தந்தையே, கண்ணே மகனே, அப்பா 1000 இருந்தாலும் நாளைக்கு நாங்க சாவறவங்க. குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, எதுவும் செய்ய வேண்டாம் அப்பா. கொஞ்ச நேரம் பொறுங்க. அந்த தட்டு கட்ட தேவடியானே ஐயா கண்டார ஓடி என்னுடைய தாய் தந்தையரை பதனமா உன்னை பாத்துக்க சொன்னேன். என்னடி செஞ்சு வச்சிருக்க? ஒன்ன போல ஒரு தேவடியா இந்த உலகத்துல வாழ்ந்து மாடி. இங்க பாரு மாமா, நாளை எது இந்த உலகத்துல நடக்காத ஒண்ணு நான் செய்ய கிடையாது. நீ ஒழுக்கமா என் கூட குடும்பம் நடத்தி இருந்தா நான் ஏன் இப்படி செய்ய போறேன்? ஏண்டி என்னுடைய தாயும் தந்தை இருந்தா நம்மளுக்கு பிள்ளை, அவங்களதான் உன்னை பாத்துக்க சொன்னேன். பாரு, 1000 அடியா அடிச்சாலும் சரி, இப்ப அடிக்கிற அடிய ஒரு நைட்டு என்ன தூக்கி போட்டு அடிச்சிருந்தா வகை வகையா நானும் புள்ள பத்து போட்டிருப்பல மாதிரி வீங்கி போயிருக்கேன். தேவடியால நாட்டுல வைக்கலாம்.
இவ்வளவு நாளா நான் வாழ்ந்ததுக்கு சரி நான் எங்கேயாவது போய் செத்துறலாம். அப்படியா? அதனால டேய் ஐயா, என் தாய் தந்தையரை இனிமையே இந்த பேர்பட்ட தேவடியா கூட இவங்களை விடக்கூடாது. ஆமாங்க. இந்த நாடு இருந்து நகரம் இருந்து சொத்து இருந்து நம்மளுக்கு என்னதுக்கு புண்ணியம்? அதனால பாரு, என்னடி என்ன என் கூட வச்சு வாழ்றது, என்ன வச்சு வாழ்றது? நான் சொல்றேன், இந்த தாலி இருக்கிறதுனாலதான் என்ன நீ அடிக்கிற? நீ கட்டண இந்த தாலி இருக்கிறதுனால இந்த தாலி வேணும். தாலி வேணா, ஒரு கூலி வேணா, போ. ஒன்ன போல ஒரு அவிசியாரிய திருமணம் செஞ்ச பாரு. அதனால நீ இனிமே ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை மாமனா மாமியார் கொடுமைப்பட்ட பொம்பளை இந்த நாட்டிலே வாழக்கூடாது. அதனால நீ ஒரு பொட்ட நாயா போடி போடி. சுவாமி அரசே. டோரி ஐயா, நீ ஒண்டி மட்டும் இல்லன்னா ஆமாங்க ஐயா, இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுடா. ஆமாங்க ஐயா. டேய் ஐயா, இனிமே இந்த நாடு நகரம் இந்த சொத்து பத்து இவ்வளவு இருந்து எனக்கு எதுக்கு எதுக்குமே புண்ணியம் இல்ல சாமி. இப்பேற்பட்டவனுக்கு நல்ல வேலை எங்களுக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா புள்ளைய கூட கொண்டிருப்பான் அந்த தேவடியா. ஆமா சாமி, கண்டிப்பா நடந்திருக்கும். டேய் ஐயா, என்னுடைய நாடு நகரம் எல்லாம் நீயா வச்சுக்க. அப்படிங்களா? இந்த தாலி முதல் கொண்டு நீயா வச்சுக்க. சாமி மகராசனா இரு சாமி, இத வச்சு நான் பழச்சுக்கிறேன். ஆமா சாமி, நாடு நகரம் எல்லாத்தையுமே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க வவுத்து சோதுக்கு என்ன சாமி பண்ணுவீங்க? 2 வயசான கட்டைங்க வேற இருக்குது. என்னுடைய தாய் தந்தையர் தான் எனக்கு சொத்து. அப்படியா? அதனால என் தாய் தந்தையரை உரிகட்டி கொடகிரிமா அயோத்தி நகரமா அயோத்தி மன்னன் தசரத மன்னனும் சரி, அவர் யாருக்கு வேண்டாலும் எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்க கூடியவரா. சரிங்க. தசரத மன்னனுடைய நாட்டில காலடி எடுத்து வச்சுட்டா எங்களுடைய பஞ்சமெல்லாம் நீங்கி போயிரும். அப்படியா சார்? இந்த சொத்து இருந்து எனக்கு எதுக்கு பயன்? இந்த சொகம் இருந்து எனக்கு எதுக்கு பயன்? சரிங்க. அதனால ஐயா, என் தாய் தந்தையர் கண் தெரியாத இருவர்களை இரு உரி கட்டி சரிங்க என்னுடைய தோல்ல மாட்டிக்கிட்டு நான் அயோத்திக்கு சென்று எப்படியாவது ஒரு வீடு வாங்கியாவது என் தாய் தந்தையருக்கு ஊத்தி என் பொண்டாட்டி செஞ்ச பாவத்தை சரிங்க நான் தீர்த்துக்கிறேன்டா மந்திரி. அப்படியே ஆகுது சாமி. அம்மா வாங்க, 2 பேரும் வாங்க போலாம். ஐயோ உங்களை நான் ஏந்தி கொண்டு ஆண்டவா
கண் நேத்திரம் தெரியாது. என்னுடைய உரையிலே இருவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ இந்த வனத்தை கடந்து அப்புறம் போய்விட்டா அயோத்தி மாநகரம் வந்துவிடும். ஆமாங்க கண்ணி. அப்பா என்னவென்று தெரியல, என் உடலெல்லாம் பதபதப்பா இருக்கு. கண்ணே அப்பா எனக்கு ஒரு முழுங்கு தண்ணி தருவியாப்பா? டேய் தாகமா இருக்குதப்பா. தண்ணீர் தாகமா வருதா? ஆமாப்பா. டேய் அரசு, என்னுடைய தாய் தந்தைய தண்ணியை கொடுப்பதுதா, தண்ணி வேண்டுகிறத கொடுக்கறதா ஒரு பிள்ளைக்கு பாக்கியம். ஆமாங்க. அதனால ஐயா தண்ணீர் தாகம் என்று சொல்கிறேன். இந்த அத்துவன கானகத்திலே அதுவும் அங்கு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கிறது. இந்த ஆலமர விருட்சகத்துல 2 பேரும் அமர்ந்துருங்க. அருகாமையில் சென்று எங்காவது தண்ணி இருந்தா ஜலம் ஓடுகிற சத்தம் கேக்குது, நான் தண்ணி கொண்டுகிட்டு வந்துடுறேன்ப்பா. மகனே அப்பா ஆலமரத்தில் எங்களை அமர வைத்து விட்டு செல்லப்பா. இவ்விடத்திலே அமருங்கள், அமருங்கள், உட்காருங்கம்மா. மந்திரி அரசு, இதோ இவ்விடத்துல ஜலம் ஓடுகிறது. ஆமாங்க. நம்முடைய குடுக்கையில நாம இந்த ஜலத்தை புடிச்சுக்கிட்டு போய் நம்முடைய தாய் தந்தையருடைய பசியை தீர்க்கணும்ல. ஆமாங்க சாமி. சோறு தான் நம்மளுக்கு போட முடியல. அந்த சண்டாளியால தண்ணி தாவத்தையாவது தீர்க்கலாம். ஆகட்டும் சாமி. தண்ணீர் தீர்க்கலாமா? வரப்படுங்க.